إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام رب إنهن أضلن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم يا أيها الذين آمنوا لم تقولون ما لا تفعلون كبر مقتا عند الله أن تقولوا ما لا تفعلون قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அலைஹனாகிய அல்லாஹ்வின் சார்பிலும் சமாதானமும் நம்மிடம் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னான் என்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள் சகாபிகள் மீதும் தாபீன்கள் தபோ தாபீன்கள் குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா என்று பிரார்த்தித்தவனாய் என்னுடைய தோழியாளர்கள் செய்கிறேன். அல்லாஹ் நம் மீது கடமையாகிய ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹுவின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை இறைவன் வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் முதல் மனிதர்கள் பிறந்தது முதல் இறுதி மனிதர் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஏராளமான துன்பங்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் சந்தித்தவர்களாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோதனைக்கு அப்பாற்பட்டவன் இந்த உலகத்தில் எவரும் கிடையாது என்று சொல்லுகிற அளவில் ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்த்தால் அவர்கள் தங்களுடைய கஷ்டங்களை பிறரிடத்தில் சொல்ல ஆரம்பித்தால் ஒரு நாள் பத்தாது என்று சொல்கிற அளவில் அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்களும் சோதனைகளும் சந்தித்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை அப்படித்தான் படைத்திருக்கிறான். ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வந்து கொண்டிருக்கும். செல்வத்தை கொடுத்து இறைவன் சோதிப்பான், பொருளாதாரம் இல்லாமல் இறைவன் சோதிப்பான், கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, பெற்றோர்கள் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக நோயை கொடுத்து ஏராளமான சோதனைகள் அடுக்கிக் கொண்டு போகலாம். இந்த உலகத்தில் நான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒருவர் கூட சொல்ல முடியாது. ஏராளமான கஷ்டங்களை அனுபவித்தவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சோதனைகளை நாம் சந்திக்கும் பொழுது, அந்த கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் வரும் பொழுதே அதை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? என் வாழ்க்கையில் துன்பம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த சோதனைக்கான தீர்வு என்ன? இறைவனுடைய உதவி எப்போது கிடைக்கும்? எதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் இறை உதவி கிடைக்கும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையில் நமக்கு வழிகாட்டுகிறது. அந்த செயல்முறைகளை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, அந்த சோதனைக்கான தீர்வை இறை உதவியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுப்பான். ஆனால் எதை இறைவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ, சோதனையின் பொழுது எதை கையாள வேண்டும் என்ற செயலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை நமக்கு வலியுறுத்துகிறானோ, இன்றைக்கு அதை வாழ்க்கையில் கடைபிடிப்பதில் நம்மில் குறைவான மக்கள் தான் இருக்கிறார்கள். நமக்கு எப்படி கஷ்டங்கள் இருக்கிறதோ, சோதனைகள் இருக்கிறதோ, அதே போன்று நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் நம்மை விட அதிகமாக கற்பனை செய்ய முடியாத, நினைத்து பார்க்க முடியாத அளவில் கஷ்டங்கள் துன்பங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள் எல்லாம் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதே ஒரு கையளவு கூட கிடையாது.
அந்த அளவுக்கு கடுமையான முறையில் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சோதனைகளை சந்தித்தார்கள். கடைசி வரைக்கும் மரணிக்கிற வரைக்கும் துன்பங்களை சந்தித்தார்கள். அந்த துன்பங்களை அவர்கள் சந்திக்கும் பொழுதே அவர்கள் இறைவன் மீது வைத்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அல்லாஹ் உதவி செய்வான் என்ற நம்பிக்கையில் எந்த விதமான சந்தேகமும் சலனமும் இல்லாமல் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார்கள். இறைவனை உறுதியாக நம்பியிருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் பேசுகிறார், யார் அல்லாஹ்வை கடைசி வரைக்கும் சார்ந்திருக்கிறார்களோ, உன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் ஏற்பட்டாலும் சரி, நீ அல்லாஹ்வை கடைசி வரைக்கும் சார்ந்திருந்தால் அரியாபுரத்தில் இருந்து இறைவன் உனக்கு உதவி செய்வார். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவில் இறை உதவி உனக்கு கிடைக்கும். அரியாபுரத்தில் இருந்து கிடைக்கும். அல்லாஹ்வை நம்பியிருந்தார். அதை பாடமாக படிப்படியாக நம் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்காகவே நமக்கு முன்னால் வாழ்ந்த சில வரலாற்று சம்பவங்கள் நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நபிகளார் காலத்தில் ஜைனப் என்ற ஒரு நபித்தோழி பெண்மணி. இவர்கள் யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மகள். மொத்தம் 4 பெண் குழந்தைகள் அல்லாஹ் நபியின் தூதர்கள். அதில் ஒரு பெண் குழந்தை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் இறை தூதராக ஆகுவதற்கு முன்பாகவே தன் மகளுக்கு திருமணத்தை முடித்து கொடுக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் நான் இறை தூதர் என்று மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார்கள், பிரச்சாரம் செய்கிறார்கள். ஏராளமான எதிர்ப்புகள் நபிகளாரை நோக்கி வந்தது. உறவினர்கள் யாரும் இஸ்லாத்துல இல்ல. ஆரம்ப நேரத்தில் மகள்களும் ஆரம்ப நேரத்தில் இஸ்லாத்துல இல்லை. அல்லாஹ்வின் தூதர் இந்த சத்திய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய மகள்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா அல்லாஹ்வின் தூதருடைய மகளுடைய கணவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் அபுல் ஆஸ். அல்லாஹ்வின் தூதர் தன்னை இறை தூதர் என்று மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்த உடனேயே மகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மருமகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடுமையான எதிர்ப்பு. எந்த அளவுக்கு சொன்னால், பத்ரி யுத்த காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாமிய படைக்கு தளபதியாக இருக்கிறார். எதிரி படையில் முக்கிய நபராக இஸ்லாமியர்களை வெட்டி வீழ்த்திய ஒரு நபராக அபுல் ஆஸ் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய படைக்கு தளபதி. தன் மகனுடைய கணவர் மருமகன் எதிரி படையில் ஒரு முக்கிய நபர். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நபரை கொன்று குவித்த ஒரு நபர் பத்ர் களத்தில். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய சோதனையை கொடுக்கிறார். இறைவனிடத்திலிருந்து அறிவிப்பு வருகிறது, இறை மறுப்பாளர்களோடு வாழ முடியாது. இறை வசனம் அருளப்படுகிறது. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவரை இஸ்லாத்திற்கு வர சொல்லி கடுமையாக பிரச்சாரம் செய்கிறார்கள். எவ்வளவு எடுத்து சொல்ல முடியுமோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தன் கணவரிடத்தில் அதிகமாக பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் கணவர் ஏற்க மறுக்கிறார். ஒருபோதும் என் முன்னோர் மார்க்கத்தை விட்டு விட்டு நான் வரமாட்டேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இந்த முன்னோர் மார்க்கத்தை விட்டு விட்டு நான் வரமாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார் அபுல் ஆஸ். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதற்கு மேல் இறை மறுப்பாளரோடு வாழ முடியாதே, நான் இஸ்லாத்தை ஏற்க சொல்லி உங்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறேன், அதை ஏற்கவில்லை, மறுக்கிறீர்கள், உங்களோடு இனி என்னால் வாழ முடியாது என்று சொல்லி மதீனாவில் அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவில் இருக்கிறாங்க. கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன் கணவரிடத்தில் சொல்கிறார், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இதோ இந்த நிமிடம் நான் இந்த சொந்த நாட்டை விட்டு விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறேன்.
நீங்கள் இறை மறுப்பாளர்கள், என்னால் உங்களோடு வாழ முடியாதே. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துன்பத்தை கொடுத்தான், சோதனை கொடுத்தான். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இவர்களுக்கு வந்த உச்சபட்ச சோதனை என்ன தெரியுமா? இவர்கள் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளும் பொழுதே அந்த நேரத்தில் மக்கத்து குறைஷிகளில் ஒரு கேடு கட்டவன், மக்கத்து குறைஷிகளில் ஒரு நபர் என்ன செய்கிறான் என்றால், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒட்டகத்தின் மேல் அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோ இந்த பெண்மணி மக்காவை தாண்டக்கூடாதே, மதீனாவுக்கு சென்று விடக்கூடாதே, கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறார்கள். இந்த பெண்ணை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்கத்து குறைஷிகளில் ஒருவன் என்ன செய்கிறான் என்றால், ஈட்டியை எடுத்து அந்த ஒட்டகத்தின் மேல் எறிகிறான். அவன் வீசிய அந்த ஈட்டி ஒட்டகத்துடைய வயிற்று பகுதியில் குத்தி ஒட்டகம் நிலை தடுமாறி கீழே விழுகிறது. கீழே விழும் பொழுது அந்த பெண்மணிக்கு நடந்த உச்சபட்ச சோதனை. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். ஒட்டகத்திலிருந்து கீழே விழும் பொழுது அவர்களுடைய வயிற்று பகுதி ஒரு பாறாங்கல்லில் அடித்து விட்டது. அந்த பாறையில் வயிற்று பகுதி அடித்த அடுத்த வினாடி ரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புரிந்து கொண்டார்கள், வயிற்றில் உருவான கரு கலைந்து விட்டது. ஒரு பக்கம் கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, தந்தையோடு இருப்பதற்காக சொந்த நாட்டையும் குடும்பத்தையும் விட்டுவிட்டு மதீனாவுக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண், அதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இறைவன் மற்றொரு சோதனையை கொடுக்கிறார். வயிற்றில் உருவான கருவும் கலைந்து விட்டது. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த நேரத்திலும் எவ்வளவு துன்பங்கள் என்னை நோக்கி வந்தாலும் சரி, என் ஹிஜ்ரத் பயணத்தை நான் ஒருபோதும் நிறுத்த மாட்டேன். ஒட்டகமும் மரணித்து விட்டது. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கரு கலைந்த அடுத்த வினாடியே மீண்டும் மக்காவிற்கு செல்லாமல் அந்த வழியை பொறுத்து கொண்டு இறைவனுக்காக மதீனாவிற்கு நடந்தே செல்கிறார்கள். மதீனாவுக்கு வந்துட்டார். அல்லாஹ்வின் தூதர் தன் மகளை பார்க்கிறார்கள். தன் மகளை பார்த்து அடுத்த வினாடி கட்டி அணைத்து நபிகளார் சொன்னார்கள், ஸைனபே, என் மகள்களில் உச்சபட்ச சோதனையை அனுபவித்தது என்றால் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் தன் மகளை கட்டி அரவணைத்து கண்ணீர் வடிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதி நிப்பாட்ட முடியல. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவில் தந்தையுடைய அரவணைப்பில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் கையேந்தினார். ஒவ்வொரு நாளும் கெஞ்சினார். எவ்வளவு பிரார்த்தனை செய்ய முடியுமோ ஒவ்வொரு நொடி பொழுதும் பிரார்த்தனை செய்தார். இறைவா, எனக்கு ஏற்பட்ட சோதனை, அந்த துன்பத்திற்கான தீர்வை தான் இறைவா. கண்ணீர் வடிக்கிறார்கள். பத்ரு களத்தில் எதிரியாக இருந்த ஸைனபுடைய கணவர் அபுல் ஆஸ், அவருடைய உள்ளத்தை இறைவன் மாற்றுகிறான். நபிகளார் பிரச்சாரம் செய்யவில்லை. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கும்போது பிரச்சாரம் செஞ்சாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு அபுல் ஆஸுக்கு எந்த பிரச்சாரமும் இல்லை, யாரும் எடுத்து சொல்லவில்லை. அவருடைய உள்ளத்தை இறைவன் மாற்றுகிறார். அபுல் ஆஸ் ஸைனபுடைய கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளத்தை பிரட்டி போடுகிறார். அவரும் மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவுக்கு சென்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறார்கள்.
ஏற்றுக்கொண்டு தன் மனைவியை பார்க்கிறாங்க. ஜைனப் நாயகி சொன்ன வார்த்தை, என் வாழ்நாளில் உச்சபட்ச சந்தோஷம் என்றால் நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்ததுதான். இறைவன் மிகப்பெரிய கஷ்டத்தை எனக்கு கொடுத்தான், இறைவன் மீது நம்பிக்கை வைத்தேன், இறைவன் எனக்கு உதவி செய்தார், நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்து விட்டீர்கள். அபுல் ஆஸ் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு ஒரு சில ஆண்டுகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தை செல்வத்தை கொடுத்தார். சில ஆண்டுகளில் ஜைனபும் மரணித்து விட்டார்கள். ஒரு சில ஆண்டுதான். நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த நபர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை பாருங்கள். அந்த சோதனைகள் துன்பங்கள் அவர்களை நோக்கி வரும் பொழுது தடம் புரளாமல், வழிகேடான காரியத்திற்கு செல்லாமல், இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து மரணித்தார்கள். ஜைனப் நாயகி நினைத்திருந்தால் மீண்டும் மக்காவிற்கு சென்றிருக்கலாம். கரு கலைந்த அந்த வினாடி இறைவன் சோதித்தான், துன்பத்தை கொடுத்தான், அதை எதிர்கொண்டார்கள். இறைவன் எனக்கு உதவி செய்வான், இந்த நேரத்தில் நான் தடம் புரளாமல் இஸ்லாத்தில் நீடிக்க வேண்டும். ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள், மதீனாவுக்கு சென்றார்கள். அல்லாஹ் அந்த சோதனைக்கான தீர்வை கொடுத்தான். காரணம், அல்லாஹ்வை உறுதியாக நம்பியிருந்தார்கள். நபிகளார் சொன்னார்களே, யார் அல்லாஹ்வை உறுதியாக நம்புகிறார்களோ கண்டிப்பாக அல்லாஹ் அந்த நம்பிக்கையை வீணாக்க மாட்டான். கஷ்டம் வந்தது, இறைவனை முழுமையாக சார்ந்திருந்தார்கள், அல்லாஹ் உதவி செய்தார். அதே மாதிரி பாருங்க, நபிகளார் காலத்தில் மற்றொரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வரார். ஆயிஷா நாயகியுடைய வீட்டிற்கு வரும் பொழுது அந்த பெண்மணி என்ன சொல்லிக்கிட்டு வராங்கன்னா, தோள்பட்டைகளில் ஒரு நாள், இறைவனுக்கு ஆச்சரியத்துக்குரிய ஒரு நாள், தோள்பட்டைகளில் ஒரு நாள், இறைவனின் ஆச்சரியத்திற்குரிய ஒரு நாள் என்ற வாசகத்தை சொல்லிக் கொண்டே ஆயிஷா நாயகியுடைய வீட்டுக்கு வரார். ஆயிஷா அம்மையார் கேட்கிறாங்க, தோள்பட்டைகளில் ஒரு நாள், இறைவனின் ஆச்சரியத்திற்குரிய ஒரு நாள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, என்ன காரணம், ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறாய்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கும் பொழுது அதற்கு அந்த பெண்மணி சொல்றாங்க, பாருங்க, என் வாழ்க்கையில் நடந்த மிகவும் துயரமான ஒரு கஷ்டம் என்னவென்றால், நான் ஒரு வீட்டில் வேலை பார்த்தேன். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண், அவர் அணிந்திருந்த நகை, தோள்பட்டைகளில் நகையை அணிந்திருந்தார். அந்த பெண்மணி அணிந்திருந்த அந்த நகைகளை கலட்டி விட்டு அந்த பெண்மணி குளிப்பதற்காக சென்றார்கள். நானும் அந்த பெண்மணி மட்டும்தான் வீட்டில் இருந்தோம், வேற யாருமே கிடையாது. நகையை அணிந்திருந்த அந்த பெண்மணி நகையை கலட்டி விட்டு குளிப்பதற்கு சென்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு பருந்து அந்த வீட்டிற்கு வந்து அந்த தோள்பட்டையை பார்க்கிறது. இறைச்சி துண்டோ என்று நினைத்து அந்த தோள்பட்டையை அப்படியே கவ்வி கொண்டு எடுத்து சென்று விட்டது. நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன், என்னை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த பெண்மணி குளித்து விட்டு வருகிறார்கள், நகையை காணவில்லை. தன் குடும்பத்தாரை அழைக்கிறார்கள், ஊர் மக்களை அழைக்கிறார்கள். நான் தான் எடுத்தேன் என்று ஊர் மக்களையும் குடும்பத்தார்களையும் அழைத்து என்னை வேதனை செய்தார்கள், துன்புறுத்தினார்கள். கடுமையான முறையில் துன்புறுத்தினார்கள். கடுமையான வார்த்தைகளால் என்னை வசைபாடினார்கள். தூணில் கட்டி வைக்கப்பட்டு எனக்கு துன்பத்தை கொடுத்தார். இந்த பெண்மணி சொல்கிறார்கள், என் வாழ்க்கையில் நடந்த உச்சபட்ச சோதனையும் அந்த நாள் தான். என் வாழ்க்கையில் நடந்த உச்சபட்ச சந்தோஷமும் அதே நாள் தான். இந்த பெண்மணி அடுத்து சொல்கிறார்கள், என்னை தூணில் கட்டி வைக்கப்பட்டு வேதனை செய்தார்கள், துன்புறுத்தினார்கள். என் ஆடையை கலட்டி துன்புறுத்துவதற்கு முயற்சி செய்யும் பொழுதே இறைவனிடத்தில் கையேந்தினேன். இறைவா எனக்கு உதவி செய் என்று பிரார்த்தனை செய்தேன். அரியாபுரத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு உதவி செய்தான். எந்த பருந்து
அந்த தோள்பட்டையை எடுத்து சென்றதோ அதே பருந்து தன் வாயில் கவ்விக்கொண்ட அந்த தோள்பட்டகை நகைகளை ஊர் மக்களுக்கு முன்பாக நடுவில் போட்டது. ஊர் மக்கள் ஆச்சரியமடைந்தார்கள். நானும் ஆச்சரியமடைந்தேன். இறைவனை நம்பினேன், இறைவன் உதவி செய்தார். அரியாபுரத்திலிருந்து இறை உதவி அந்த பெண்மணிக்கு கிடைத்தது. சோதனை கஷ்டம்தான், அல்லாஹ் கொடுத்தார். அந்த துன்பத்தை சந்திக்கும் பொழுது இறைவனுடைய உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தார்களே, இறைவனை சார்ந்திருந்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அப்ப இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு நம் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனை சார்ந்திருப்போம், இறைவனை முழுமையாக நம்புவோம். இதன் மூலியமாக நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானாக. நன்றிக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஒவ்வொரு நபர்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகளை சந்தித்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கடைசி வரைக்கும் அல்லாஹ்வை நாம் சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் பேசும்போது ஃபஇன்னி கரீம், நான் அருகில் இருக்கிறேன். உஜீபு தாஅத்த தாஇ, இதாதான் பிரார்த்திப்பவன் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் வாக்குறுதி தருகிறார். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் ஒருபோதும் வாக்குறுதியை மீறாதவன். உலகத்தில் வாழக்கூடிய நாம் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, அடுக்கடுக்காக ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி சோதனை வரும். அந்த சோதனைகளை சந்திக்கும் பொழுதே நாம் தடம் புரண்டு விடாமல், வழிகேடான காரியத்திற்கு சென்று விடாமல், கடைசி வரைக்கும் அல்லாஹ்வை சார்ந்திருந்தால் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையில் எந்த சந்தேகமும் இல்லாமல் இருந்தால் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவில் இறைவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும். இதை அலட்சியப்படுத்தி விடாமல் இறைவனை முழுமையாக சார்ந்திருப்போம், முழுமையாக நம்புவோம். கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வார் என்று கூறி என்னுடைய நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.